Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sounds and Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ் ப்ரீ மார்க்கெட்டாகவே, அதாவது கரன்சி பேர்ஸ் அண்ட் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி எஸ்எம்சி பேஸில் நம்ம மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணி நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறனோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் எல்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் அக்டோபர்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடியோ இல்லை 1.5 இயருக்கு முன்னாடியோ இல்லை லாஸ்ட்டு ஃபியூ டேஸில் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கும் அப்டேட் ஆகும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பை பண்ணக்கூடிய, அதாவது அக்டோபரில் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும், டோட்டலாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ நிறையவே இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா சப்போர்ட் அவ்வளோ கொடுக்கணும். ஓகேங்களா? நல்லா சப்போர்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் எப்போ டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுற மாதிரி ஃபேக்கல்ட்டி எல்லாம் ஹையர் பண்ணி எல்லாமே வைக்க போகிறேன். ஓகேங்களா? அதனால ப்ரைஸ் எல்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் இந்த 2 மந்தில் பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் யூரோ யூஎஸ்டியோட நெக்ஸ்ட் மூமெண்ட்டும் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ கோல்டோட மூமெண்ட்டு தான் இருக்குது. யூரோ யூஎஸ்டிக்கு வந்து மூமெண்ட் வந்து அவ்வளோ நமக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ கோல்டு வந்து பார்த்தலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த சப்ளையில் என்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு இந்த சப்ளையில் என்ட்ரி போட்டிருந்தோம். ஓவராலாக நமக்கு இந்த லோ ஹிட் பண்ணி பிரேக் ஈவன் வந்து எனக்கு கொடுத்துட்டான். ஓகேங்களா? பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். அதாவது இந்த இடத்துல என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். எஸ்எல் இந்த ஹைக்கு மேலே வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிட்டு ஓவரால் டிபியை வந்து எங்கே செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவில் செட் பண்ணியிருந்தேன் டிபி. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட இந்த லோ, எண்ட் ஆஃப் த லோ, இங்கே வந்து டிபி செட் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த லோ எடுத்துட்டா, மார்க்கெட் இந்த லோ எடுத்துருச்சு, பாடி க்ளோஸ் பண்ணிட்டா என்னோட எஸ்ஸில் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்டில் வச்சுருவேன். இதான் என்னோட ரூல். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே லோவை எடுத்தோடனே எஸ்ஸில் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்டில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் அடுத்த கேண்டிலே மேலே போய் எனக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. 0 லாஸ் 0 ப்ராஃபிட். பிரேக் ஈவன் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் சப்ளைவை ஃபெயில் பண்ணாமல் மேலேயும் போகாமல் இதிலே ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே ரியாக்ஷன் பண்ணிகிட்ருக்கான், நமக்கு ஃபெயில் வந்து ஆகலை, இருந்தாலும் நமக்கு பிரேக் ஈவன் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட்டில் என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணாமல் இந்த இடத்துல ரியாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ ஓவராலாக இந்த டபுள் டாப்பை இப்படி கட் பண்ணான். ஓகேங்களா? கட் பண்ண உடனே ஓகே, மார்க்கெட் இந்த டபுள் டாப்புக்கு ஒரு லிக்விடிட்டி தேவை, அதனால தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான் அப்படின்ட்டு ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு கரண்ட் ப்ரைஸில் இந்த இடத்துல செல் வந்து போட்டுட்டேன். ஏன்னா சப்ளைவும் இன்னும் ஃபெயில் ஆகலை. ஓகேங்களா? சப்ளை ஃபெயில் ஆகலை, செல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம், ரிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு ட்ரை பண்ணலாம். லாஸ் ஆனால் நம்ம அடுத்தடுத்த என்ட்ரியில் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5% ரிஸ்க் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது ரிஸ்க் வந்து நமக்கு ஃபெயில் ஆகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் என்ட்ரியில் நம்ம பிடிச்சிக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல 1.5% வந்து ரிஸ்க் வந்து வச்சுருந்தேன். மார்க்கெட் இங்கே கரண்ட் ப்ரைஸில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு ஃபுல் ஃபால் வந்து நடந்துருச்சு. ஆனால் சப்ளை வந்து எனக்கு ஹோப் இல்லை. ஓகேங்களா? ஃபுல் ஃபால் வந்து நடந்துட்டான். எனக்கு இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான்.
ரைட்டா? இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். என்னோட எஸ்ஸில் மூவ் பண்ணி வச்சுட்டேன் இப்படி. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே இங்கே பிரேக் கொடுத்த உடனே நமக்கு இங்கே ஒரு என்ட்ரியும், ஸோ இதில் ஒரு என்ட்ரியும், இங்கே ஒரு என்ட்ரியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. ஸோ கிளியராக இதை போட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு என்ட்ரியும், இது ஒரு என்ட்ரியும், இங்கே கூட ஒரு என்ட்ரியும் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த 3 சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்காலையும் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஒரு என்ட்ரி எனக்கு பிரேக் ஈவன், இந்த 3 என்ட்ரியில் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணிட்டேன், ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த சப்ளையில் ஹோப் இல்லை. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரீஃபண்ட்மெண்ட், இங்கே உள்ள இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு இப்போ ரன்னிங்கில் இருக்குது மார்க்கெட், இங்கே வந்துட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு செல் ஆகலாம். அப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு எக்ஸிட் பண்ணிடலாம், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து கரண்ட் மார்க்கெட்லேயே எக்ஸிட் ஆகிட்டேன். எங்கே எக்ஸிட் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ 1.5% ரிஸ்க்கு, ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் வந்து கிடச்சிது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சப்ளையில் என்ட்ரி போகணும். இதிலேருந்து இந்த லோ வரைக்கும் டிபி செட் பண்ணாலும் போகும் மார்க்கெட். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹோப் இல்லை, மார்க்கெட் ரீஃபண்ட்மெண்ட்லேயும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 மினிட்ஸில் மார்க்கெட் ஒரு மெஸ்ஸியான செட்டப் கொடுத்துருக்கு. இங்கேயும் மார்க்கெட் மெஸ்ஸியான செட்டப் கொடுத்துருக்கு. இது ஃபுல்லாமே லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். சரிங்களா? அப்போது இதுக்கு மேலே, அதாவது இந்த கேண்டல்லேருந்து இந்த ஜோன், இது ஃபுல்லாகவே லிக்விடிட்டி தான். இதுக்கு மேலே நம்ம ஜோன் இருக்கிற ஜோனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்டர். ஓகேங்களா? அப்போது மெஸ்ஸியான செட்டப் இருக்குது அப்படின்றனால 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இங்கே ஒரு சப்ளைவும், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு சப்ளைவும் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டில் இந்த சப்ளைலும் என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல சூப்பரான இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்த உடனே மார்க்கெட் ஒரு செல் மூமெண்ட் கொடுக்குறான். ஓகேங்களா? அப்போது இன்டியூஸ்மெண்ட்டில் பவர் இருக்குது. அப்போ இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு சப்ளை இருக்குது, இதுவும் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஓவராலாக இந்த 50% நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 50%க்கு உள்ள நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 50% கேண்டில் நம்ம எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷனோட மூவ்மெண்ட்டை ஃபில்ட்ரு பண்ணணும். நம்ம இன்ஸ்டியூஷனலோட மூவ்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்றத ஃபில்ட்ரு பண்ணணும். ஸோ நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ 1 ஹவர்லேருந்து 5 மினிட்டுக்கு வந்து போவோம். 5 மினிட்டில் இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சப்ளைவை இப்படி மூவ் பண்ணி வச்சிடலாம். இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய ஹையை இங்கே கட் பண்ணியிருக்கான், நெக்ஸ்ட்டு லோவை கட் பண்ணியிருக்கான். இந்த ஹையை கட் பண்ணலை, ஸோ இதை விட்டுடலாம். இந்த ஹையை கட் பண்ணியிருக்கான், இந்த லோவையும் கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுவும் எடுத்திருக்கான். அப்போது மார்க்கெட் பிரேக் ஈவன், அதாவது இன்ஸ்டியூஷனல் பிரேக் ஈவன் பண்ணக்கூடிய சப்ளைன்றது இங்கே இருக்குது. இப்போது நம்ம எடுத்திருக்கிற சப்ளைன்றது இது ஃபுல்லாக ஒரு சப்ளைவாக நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்ளை நம்ம இதை எடுக்கிறோம். இப்போது 50% அப்படின்னு நம்ம மார்க் பண்ணும்போது இப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த 50% அப்படின்றது இங்கே இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இன்ஸ்டியூஷனல் மூமெண்ட் இப்படி நடக்கிறான் அப்படின்னா, இந்த மூமெண்ட் அப்படின்றது ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு ஆஃப் ஆஃப் த பிளேஸில் தான் இருக்கும். ஸோ ஆஃப் ஆஃப் த பிளேஸில் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா இது நமக்கு வேலிடான ஒரு சப்ளைவாக இருக்கும்.
ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இங்கே அதான் இந்த சப்ளையில் நடந்திருக்கு. அப்போது இந்த சப்ளை நமக்கு வேலிடு அப்படின்னா போய் டேரெக்டாக என்ட்ரி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி போடக்கூடாது, என்ட்ரி போடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி போகிறீங்கனாலும் ஓகே தான், இந்த இடத்துல என்ட்ரி போனீங்கனாலும் ஒர்க் ஆகும். இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஓகேங்களா, அப்போது இந்த 15 மினிட்ஸோட சப்ளைவை இப்படியே எடுங்க. எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இந்த சப்ளைலையும் மிட்டிகேட் பண்ணாலும் கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டைரக்ட் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அப்படியே 5 மினிட்டுக்கு போயிட்டு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களை சொல்லலை, என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறோம், லாஸ் ஆகிட்டா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, லாஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்க முடியாது. ஓகேங்களா, லாஸ் ஆனால் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்கணும். அது இருந்தால் ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஓகேங்களா, அப்போது இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இதில் போய் ரெக்கவர் பண்ணலாம். இதுவும் லாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு லாஸ்ன்றது 2 ட்ரேடுலேயும் சேர்த்து 1% மட்டும்தான் இருக்கணும், 1%க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ இந்த 1% இருக்கும்போது நம்ம ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 மினிட்ஸில் நான் இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். 15 மினிட்ஸில் இங்கே ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தேன். ஸோ டிபி வந்து போகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸிட் ஆகிட்டேன். டிபி போகும், மார்க்கெட் எல்லாம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சப்ளைலாம் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு டிபி போகும். அப்படி போகலைனாலும் நமக்கு பிரேக் ஈவனாக இருக்கணும். ஒன்று லாஸாக, ஒன்று பிரேக் ஈவனாக இருக்கணும், இல்லைனா ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த என்ட்ரியில் நான் வந்து ஆல்மோஸ்ட் 1:8 கிட்ட வச்சுருந்தேன். ஓகேங்களா, கொஞ்சம் சம்திங் 1:8 வச்சுருந்தேன். ஸோ இந்த என்ட்ரி எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக கீழே போகும் அப்படின்ட்டு என்னோட பிளான் வந்து இருந்துச்சு. அதனால 1:5% நான் நல்ல மேக்ஸிமமாக ஒரு நல்லா ட்ரேடு போகும் அப்படின்ற ஒரு ஹோப் இருந்துச்சுன்னா எனக்கு 2% வரைக்கும் கூட நான் ட்ரேடு வந்து பண்ணுவேன். ஓகேங்களா, அப்போது 1.5% நான் இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த ட்ரேடை மேனேஜும் பண்ணுறேன். இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணி அந்த ட்ரேடை மேனேஜும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட் இங்கே பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் நெக்ஸ்ட் என்ட்ரி இருக்குது. அப்போது இங்கே நான் எடுத்த ரிஸ்க்கை எகைன் மார்க்கெட் மேலே வந்தால் இங்கேயும் எடுத்திருக்க முடியும், இங்கேயும் எடுத்திருக்க முடியும். ஓகேங்களா, அப்போது இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து இதுலேயும் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா எனக்கு 2 ப்ராஃபிட் ரன்னிங்கில் இருக்கும். அப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா ஒரு பிரேக் ஈவனாக இருக்கும். இந்த என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணியிருந்தா இதுவும் பிரேக் ஈவனாக இருந்திருக்கும், இல்லைனா லாஸாக இருந்திருக்கும். அப்போது லாஸ் ஆகுது அப்படின்றப்போ அது 0.5% மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போது இந்த என்ட்ரியில் 1.5% நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நான் டிபியை வந்து புக் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் இந்த ட்ரேடில் யூஸ் பண்ண லாட் சைஸ் 0.28 தான் இந்த ட்ரேடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,770 இந்த ட்ரேடுக்கு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த இடத்துல போய் ஒரு லாஸ் ஆகிறேன், இதுலேயும் லாஸ் ஆகிறேன் அப்படின்னா $75 என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் ரிஸ்க் எடுப்பேன். அப்போ 75 + 75 $150 நான் லாஸு ஆவேன். ஆனால் நான் ப்ராஃபிட் இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பண்ணி வச்சுருக்கிறது $1,770 ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க, ஒரே ப்ராஃபிட் போதும், எல்லாமே ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்னோட மெத்தடில் நான் சொல்கிறேன், ஒரு ப்ராஃபிட் போதும். 10 ட்ரேட் நீங்கள் லாஸ் ஆகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராஃபிட் போதும், அதிலே வந்து நம்ம எல்லாமே ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த சப்ளையில் ஒரு என்ட்ரி இருக்குது. இதில் நீங்கள் டைரக்ட் என்ட்ரி போகிறீங்கனாலும் உங்களை நான் சொல்லலை, டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா ப்ளேஸ் பண்ணலாம், இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போது 1 ஹவர் சப்ளை, இன்னொரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளை 50% பாடி கேண்டல் 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஸோ ரீஃபண்ட்மெண்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட், தெரியுதா? ஸோ இது ரீஃபண்ட்மெண்ட். அப்போது இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் லோ டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு? இந்த ரீஃபண்ட்மெண்ட் ஒரு பக்காவான
ரீஃபர்மெண்ட். இது ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஹை தான். ஏன்னா இந்த ஹையை ஹண்ட் பண்ணிட்டு தான் கீழே வரான். ஹண்ட் பண்ணிட்டான் உடனே செல்லு கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்து செல் அதாவது கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு கன்சால்டேஷன் பண்ணி மேலே டப்புன்னு அடித்து கீழே வரான். இந்த லோவையும் க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இந்த லோவை எடுக்கிறான். ஸோ இந்த லோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு எடுக்கிறான். அப்புறம் ஒரு ஃபுல் ஃபால் டவுன். ஓகேங்களா? அப்போது இதுவும் வேலிடு. என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி ட்ரை பண்ணுறதா இருந்தால் இப்படி ட்ரை பண்ணலாம். இது சப்ளை, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே இப்படி வச்சுக்கலாம். அப்போது இங்கேயும் நமக்கு ஒரு டைரக்ட் என்ட்ரி இருக்குது, இதுலேயும் ஒரு டைரக்ட் என்ட்ரி இருக்குது. டைரக்ட் என்ட்ரினா அது ஆப்ஷனல் தான். நம்ம அதே சப்ளையில் போய் கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும். டைரக்ட் என்ட்ரி போடுறவங்களுக்கு நான் இந்த ஐடியா கொடுக்குறேன். இப்படி டைரக்ட் என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. கோல்டில் இந்த ஒரு என்ட்ரி நமக்கு இருக்குது. இன்கேஸ் இப்போ நம்ம போடுறோம், ஒரு என்ட்ரி நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம், இந்த என்ட்ரி ஃபெயில் ஆகுது அப்படின்னா, ஃபெயில் ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபெயில் ஆனது தான், அது உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஃபெயில் ஆகிறத நம்ம ரிஸ்கில் கரெக்டாக வரணும், வந்து தான் ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆகும்போது 0.5% தாண்டி ஃபெயில் ஆகக்கூடாது. அப்படி அது தாண்டி ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஒரு 1% வந்து ஃபெயில் ஆகிக்கலாம், 1% ரிஸ்க் ஆகிக்கலாம். நம்ம ஒரே ட்ரேடில் நார்மலாக 6% கவர் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேடுக்கே 24% கிட்ட கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போது 1:6 தாண்டி நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் 2 ட்ரேடு லாஸ் ஆகிருந்தாலும், இல்லைனா 3 ட்ரேடு 5 ட்ரேடு லாஸ் ஆகிருந்தாலும் ஒரு ட்ரேடு போதும். 5 ட்ரேடை ரெக்கவர் பண்ணி ஒரு 1% வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கேபிட்டல் உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக கெயின் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரூ. ஓகே, இந்த சப்ளை அண்ட் இந்த சப்ளையில் நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ ஃபெயிலும் ஆகலாம். ஃபெயில் ஆனால் நமக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அப்போது இது ஃபெயில் பண்ணிவிட்டு ரீஃபண்ட்மெண்ட்டுக்கும் வந்துட்டு செல் ஆகலாம். ஓகேங்களா? எப்படி போனாலும், எப்படி ஃபெயில் பண்ணாலும், எவ்வளோ ரிஸ்க் ஆனாலும் கடைசியில் உங்கள் அக்கௌண்ட்டை ஹெல்த்தியான இடத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமமாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை டபுள் ட்ரிபிள் பண்ணுறத ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு, இப்போது பிகினர் ட்ரேடர் புதுசாக ட்ரேடிங்க்கு வரீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். என்னடா ட்ரேடிங்கில் என்னென்னமோ சொன்னாங்களே, எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்க்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 to 4 month உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ண கற்றுக்குங்க. உங்கள் கேபிட்டலை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். 10 ட்ரேட் லாஸ் ஆனாலும் ஒரு $10,000 இல்லைனா ஒரு மேக்ஸிமம் ஒரு $2,000 வந்து வச்சுருப்பீங்க. $2,000 2000 $4,000 மாற்றணும்னு நினைக்காதீங்க. $6,000 மாற்றணும்னு நினைக்காதீங்க. $2,000 நான் டெய்லியும் 3 ட்ரேட் 2 ட்ரேட் பண்ணுறேன். ஓவராலாக என்னோட அக்கௌண்ட்டை ரிஸ்க்குக்கு போகாமல், லாஸ் ஆனாலும் ரிஸ்க்குக்கு போகாமல் எண்ட் ஆஃப் த டேயில் இல்லைனா எண்ட் ஆஃப் த மந்தில் நான் என்ன கேபிட்டல் இருக்கணும் அந்த கேபிட்டலுக்கு என்னால் கொண்டு வர முடியுது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெரி ஃபஸ்ட்டு 3 to 4 month. ஓகேங்களா? நீங்கள் என்ன லாஸ் பண்ணாலும் உங்கள் கேபிட்டல் இருக்கிற அந்த 2 lakh ரூபி இந்த மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த 2 lakh ரூபிக்கு எகைன் உங்களால் கொண்டு வர எபிலிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மட்டும் போதும். இது ஃபஸ்ட்டு 3 month. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் உங்களோட கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கிற எபிலிட்டி வந்துடும் எண்ட் ஆஃப் த மந்தில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை பிரேக் இவன் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டை எகெயின் இருக்கிற கேபிட்டலுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க. எப்போது? எண்ட் ஆஃப் த மந்தில், ஃபஸ்ட்டு 3 month. 4th monthலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கேபிட்டல் வந்து லாஸ் ஆகாத மாதிரி பார்க்குறீங்க, இல்லைனா லாஸ் ஆனால் பிரேக் இவன் பண்ணி கொண்டு வரீங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 6 monthல
ஃபஸ்ட்டு 3 மந்த் பிரேக் ஈவன் பண்ணுறீங்க, லாஸ்ட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மந்த் பிரேக் ஈவன் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த 6 மந்தில் ட்ரேடிங்கோட கோர் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரண்ட் மார்க்கெட்டில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ட்ரேடிங் என்ன பண்ணலாம் அப்படின்றத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கெட் உங்கள்கிட்ட அப்படியே கையில் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும், கேபிட்டல் சேஃப் ஆகணும், கேபிட்டலை சேஃபாக வைக்கணும். சின்ன சின்ன ப்ராஃபிட், சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட் உங்களோட அக்கௌண்ட்டில் லோட் ஆகிக்கிட்டே வரும். அதுதான் பெரிய ப்ராஃபிட்டாக வரும். நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. என்னை பொறுத்த வரலும் சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரணும். ஓகேங்களா? போட்டுகிட்டே வரணும். கேபிட்டலை ஹெல்த்தாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சைடில் கேபிட்டல் அடி வாங்காத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னொரு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மந்தில் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இது சில பேர் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில பேர் ஏற்றுக்க முடியாமலும் இருக்கும். ஏற்றுக்க முடியாதவங்க 1 மந்த் 2 மந்த் வாழ்க்கையில் எத்தனையோ மந்த்தை ஃபெயில் பண்ணிட்டீங்க, எத்தனையோ மந்த்தை லூஸ் பண்ணியிருக்கலாம், எத்தனையோ மந்த்தை யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு 2 மந்த் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள், ஒரு டெமோலேயே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமான ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்டாக இருக்கும் எண்ட் ஆஃப் த மந்தில். இதுதான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபிலாசபிளாக பேசாமல் நெக்ஸ்ட்டு யூரோஎஸ்டி வந்து போயிடலாம். யூரோஎஸ்டி சேம் தான், நான் சொன்ன மூமெண்ட் இன்னும் நடக்கலை. டெய்லியோட சப்ளைக்கு மார்க்கெட் போகிறோம். இங்கே கீழே ஃப்ளிப்பு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப் டிமாண்டுக்கு மார்க்கெட் வராமல் மேலே போயிட்டான். ஸோ இந்த ஃப்ளிப் டிமாண்டுக்கு வராமல் மேலே போயிட்டான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹை ஒரு சூப்பரான இன்டிஸ்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போது டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட் 4 ஹவர் ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல. அப்போ 4 ஹவரில் நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. இதுதான் 4 ஹவர்னுடைய கன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம இந்த இடத்துலேருந்து சப்ளை எடுத்து செல் பண்ணலாம். ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் இன்கேஸ் மேலே போயிட்டான், இந்த ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக 15 மினிட்ஸ் போங்க. 15 மினிட்ஸில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் பண்ணலாம். ஸோ யூரோஹிஸ்ட்ரியில் இந்த மூமெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டில் பார்த்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. வேறு ஏதாவது? இது வந்து பார்த்தீங்கன்னா இது சோச், இது பிஓஎஸ் டெய்லி டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? 4 ஹவரில் நமக்கு சோச் யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகேங்களா? 4 ஹவரில் சோச். இந்த 4 ஹவர் சோச்சுக்கு நமக்கு இந்த டிமாண்ட் வந்து இருக்குது. இந்த டிமாண்டில் பை போகலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டே என்னோடய டிஸ்கார்டில் டைரக்ட் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீஃபண்ட்மெண்ட் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். எல்லா க்ரைட்டீரியாவும் நமக்கு மெரிஜாச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா ட்ரேடு வந்து நமக்கு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன், சில பேர் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்து போயிருந்தாங்க. கன்ஃபர்மேஷன் பார்த்தவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல. நோ என்ட்ரி, நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. ஆனால் நான் டைரக்ட் என்ட்ரி கொடுத்ததுக்கு எனக்கு இந்த இடத்துல லாஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல லாஸ் வந்து நடந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரியும் கீழே இருக்கக்கூடிய இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் இன்னொரு என்ட்ரியும் போட்டு வச்சுருந்தேன். ஓகேங்களா? 2 என்ட்ரி, அதாவது 2 என்ட்ரி போடலாம். ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஒரு 2 என்ட்ரி போடுவோம். 2 என்ட்ரி போட்டு 1:40. ஓகேங்களா? ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1:40, இன்னொரு என்ட்ரி 1:30, 31 சம்திங். இது 2 என்ட்ரி போட்டிருந்தேன். எதுக்கு 1:40 நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஸ்க் ரிவார்டு அதிகமாக ஒரு பெட்டராக வச்சு ஒரு என்ட்ரி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல 2 என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். நம்ம ஒரு என்ட்ரி தான் போடணும், ஆனால் 2 என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். ஸோ 2 என்ட்ரியுமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நான் 2 என்ட்ரிலையும் ஃபெயில். ஓகேங்களா? $75 ஒரு என்ட்ரிக்கு லாஸ் 0.5%. அப்போ 2 என்ட்ரியும் நான் 1% லாஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $150 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த என்ட்ரியில் $150 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த $150 லாஸ் பண்ணுறேன். இதை
லாஸ் பண்ண உடனே நான் ரெக்கவர் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போது இந்த என்ட்ரியில் நான் $150 லாஸ் பண்ணிட்டேன். இதுலேயும் லாஸ் பண்ணிட்டேன். இப்போது ஒருத்தங்க ஒரு டிமாண்டில் சப்ளையில் போயிட்டு லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வெக்ஸ் ஆகி உட்காந்துருவீங்க, என்னடா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. வெக்ஸ் ஆகி உட்கார்றதுக்கு பதிலாக நம்ம டக்குன்னு ஒரு ரெக்கவர் ட்ரேடை வந்து ஒன்று போடலாம். ஸோ அதை நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த இடத்துல டிமாண்ட் மிட்டிகேஷன். ஸோ இருங்க ஜூம் பண்ணிடுறேன். அது இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி ஒர்த் இட் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா எனக்கு வந்து தெரியும் யாருக்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்கோ அந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பாக இந்த கமெண்டில் வந்து போட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கூட போட்டுருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டுருங்க. ஒரு 5 ஸ்டார் வந்து டைப் பண்ணி அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே இந்த இடத்துல டிமாண்ட் வந்து நமக்கு ஃபெயில் பண்ணுறான், நமக்கு 2 லாஸ் வந்து கொடுக்குறான். நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். ஆனால் நம்ம வித்தவுட் கன்ஃபர்மேஷன் ஒரு குட் ரிஸ்க் ரிவார்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம டைரெக்டாக என்ட்ரி போயிருக்கோம். நமக்கு என்ன பண்ணுறான், லாஸ் ஆகுறான். ஸோ இதவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாக ஒரு நல்ல எஜுகேஷனாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது நான் லாஸ் பண்ணிட்டேன். அதை எப்படி நான் ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சோச் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல சோச் இருக்குது. இந்த சோச்சு இங்கே சோச் கொடுத்துருக்கு, இங்கே டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் எடுத்ததுக்கு ஒரு கேரக்டர் என்னென்னா இங்கே சப்ளை இருக்குது. மார்க்கெட் இங்கே பிஓஎஸ் பண்ணியிருக்கான். இந்த பிஓஎஸ் பண்ண உடனே இந்த சப்ளை நமக்கு செல்லு. நமக்கு இந்த கீழே டிமாண்ட் மிட்டிகேஷன், இங்கே கீழே 4 ஹவர் டெய்லி டிமாண்ட் மிட்டிகேஷன் அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சப்ளையில் செல்லு தான் இருக்குது. செல் போக மாட்டோம், ஆனால் இந்த சப்ளைன்றது செல்லுக்கு தான். அப்போது மார்க்கெட் சப்ளைக்கு வரான், ரியாக்ஷன் கொடுக்குறான், நல்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஃப்ளிப் பண்ணுறான். ஓகேங்களா? அப்போது ஃப்ளிப் டிமாண்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப் டிமாண்டுக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஃப்ளிப்புன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளிப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன், பை வந்து ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஃபெயில் பண்ணுறான் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போது ஃபெயில் பண்ணது எப்படி நடந்திருக்குன்றதை செக் பண்ணணும். இந்த ஃபெயில் பண்ணதும் நமக்கு மிட்டிகேஷன், ரியாக்ஷன், ஃபெயிலியர். அப்போது நமக்கு இங்கே ஒரு ஃப்ளிப்பு கிரியேட் ஆகுது. அப்படி கீழே போய் பாருங்கள், பை ஆகிறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா, எங்கேயாவது ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றத, ஏதாவது டிமாண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, ஆனால் அது ஆல்ரெடி இங்கே மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஸோ மிட்டிகேட்டட் தானே. எஸ், ஆல்ரெடி மிட்டிகேட்டட். ஸோ ஓகே, ஆல்ரெடி மிட்டிகேட்டட். அப்போது மார்க்கெட் பை ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை. அப்போது இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்து லிக்விடிட்டி சிம்பிள் போடலாம். இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த 2 டிமாண்ட், அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஃபெயிலியர், அப்போது இது வந்து ஃப்ளிப்பு, இது ஃப்ளிப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம், நீட்டாக இருக்கட்டும். இப்போது இது ஃப்ளிப் டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போது டெய்லியோட டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த டிமாண்டை நம்ம பார்க்குறோம். ஓகே, டெய்லியோட டிமாண்டை நம்ம பார்க்குறோம். டெய்லியோட டிமாண்ட் ஃபுல்லாக இந்த லோ வரைக்கும் வருவானா, இல்லை நடுவுலேயே போயிடுவானா இப்படி அப்படின்றத செக் பண்ணணும்னா சிம்பிள். டெய்லியோட லோ டைம் ஃப்ரேம் 4 ஹவர் போங்க. 4 ஹவரில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்கா பாருங்கள். ரீஃபண்ட்மெண்ட் இருந்துச்சு, இப்படி ஏதாவது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீஃபண்ட்மெண்ட்டை ஃபெயில் பண்ணாமல் இல்லைனா விக்கு விட்டுட்டு இப்படி போகலாம். இப்போது இந்த கேஸில் ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை. அப்போது மார்க்கெட் இதை ஃபுல்லாக இப்படி விக்கு விட்டுட்டும் மேலே போகலாம். ஆனால் டெய்லியில் விக்கு தான் விட்டுருக்கும், ஃபெயில் பண்ணியிருக்க மாட்டான், பாடி க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டான், சும்மா விக்கு வேணால் விட்டுருக்கும். ரைட்டா? அப்போது நம்ம 4 ஹவரில் ஓவரால் இந்த டிமாண்ட் லோவை ஹிட் பண்ண போகுது அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இந்த ஃப்ளிப்பில் என்ட்ரி ட்ரை பண்ண போகிறோம்.
4 hour ஃப்ளிப்பு 15 minutes ரீஃபைன்மெண்ட். ஸோ இதான 15 minutes ரீஃபைன்மெண்ட். இது ஒரு 15 minutes, இது ஒரு 15 minutes. இந்த ஃபஸ்ட்டு 15 minutesக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது கண்டிப்பாக இந்த ஃப்ளிப்பில் கன்ஃபர்மேஷன் பார்த்தா பெஸ்ட்டு. டைரக்ட் என்ட்ரி போனாலும் பெஸ்ட்டு தான். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்கன்னா இப்படி கன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு இந்த லோ வரைக்கும் டிபி செட் பண்ணலாம். லோ வரைக்கும் தான் டிபி செட் பண்ணணும். ஃப்ளிப்புனா இந்த லோ வரைக்கும் தான் பண்ணணும். அதுக்கு கீழே பண்ணுறீங்க அப்படின்னா ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? அப்போது இந்த கேஸில் 4 ஹவரில் இந்த லோ எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த 4 ஹவரே ஃபுல்லாக ரைடு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 ஹவர் லோ வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். ரீசன் என்ன? உள்ள ரீஃபைன்மெண்ட் இல்லை. அப்போது இங்கே இருக்கக்கூடிய லோவை எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா இந்த லோவையும் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ இந்த லோவை எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு ஷிஃப்ட் ஆகாது. ஏன்னா நம்ம லோ டைம் ஃப்ரேமில் ப்ளே பண்ணுறோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஹை எடுத்தால் நமக்கு வந்து சோச்சு, லோ இங்கே தான் இருக்குது. இந்த லோ எடுத்தால் தான் நமக்கு கேரக்டர் ஷிஃப்ட்டு. இப்போது நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிற லோ எடுத்தால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த லோ எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்ட் ஃபுல்லாக ரைடு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போது நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டிபி இந்த லோவில் போய் செட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் இன்னொரு சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த லோவை எடுத்துட்டும் மேலே போகலாம். இந்த லோவை எடுத்துட்டும் மேலே போகலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இந்த டிமாண்டோட 50%க்கு வந்துட்டும் மேலே போகலாம். டிமாண்டோட 50%க்கு வந்துட்டும் மேலே போகலாம். அப்போது எது ஹைலி சான்ஸ் டு ஹிட் டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50%க்கு ரொம்ப தூரம் இருக்குது. இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் கம்மி, இதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம ஹோப்பபுளாக இருக்கலாம். இந்த லோவுக்கு நம்ம ஹோப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக போகும் அப்படின்ட்டு. அப்போது இதில் நான் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்னோடய டிபியை இந்த லோ வரைக்கும், அதாவது இந்த லோ வரைக்கும் செட் பண்ண முடியும். இந்த லோ வரைக்கும் செட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இதிலே 1:10 தாண்டி ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நான் லாஸ் பண்ணது $150 லாஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் என்ட்ரியில் இந்த இடத்துல $150 லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் போய் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா ப்ரீவியஸோட ஹைக்கு கொஞ்சம் மேலே இப்படி வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா 1:3 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? 1:3 அப்படின்னா கிட்டத்தட்ட 75 into 3 $225 வந்து கிடைக்குது. அதாவது நான் லாஸ் பண்ணது $150, ஆனால் ப்ராஃபிட்ன்றது $250 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. அப்படின்னா எனக்கு மோர் தென் $100 வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி வந்து ட்ரை பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நல்ல பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போது ஒரு ரிஸ்க் வந்து பண்ணுறோம். இந்த இடத்துல நான் அட்வான்டடாக 2 ரிஸ்க் வந்து பண்ணியிருக்கேன். 1% லாஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் இப்போ கவர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது இந்த இடத்துல ட்ரேடு கிடைச்சா கவர் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அதனால கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு எஜுகேஷனலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு மார்க்கெட் வந்தால், அதாவது நைட்டு டைம் வந்தால் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். செஷன்ஸ் டைமிங் மார்னிங் டைம் வந்தால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டாகவும் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் யாருமே வந்து ஃபாலோ பண்ணல, மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து ஃபாலோ பண்ணல. நிறைய ப்ராஃபிட்டை வந்து நான் யூடியூப்பில் மென்ஷன் பண்ண மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? இன்ஸ்டாவில் வந்து போட்டுருவேன். இன்ஸ்டாவில் ப்ராஃபிட்ஸ், டெய்லி ப்ராஃபிட்ஸ் எப்போல்லாம் நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்ஸ்டா வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இன்ஸ்டாவோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் எதாவது கோர்ஸோட ஆஃபர்ஸ் இந்த மாதிரி அப்டேட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டுருவேன். ஓகேங்களா? வீடியோ வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஸ்டோரியில் வந்து போட்டுருவேன். அதனால் இன்ஸ்டா வந்து ஒரு டச்சில் இருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. USD JPY
கோல்டு, யூரோ யூஎஸ்டி. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஸோ வீடியோ பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் வந்து போட்டுருங்க. அது இல்லாமல் வீடியோக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட்னு போட்டுருங்க. அப்படியே கூடவே உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்கோ அந்த வீடியோ பற்றி போடுறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, நல்லா இருக்குது ப்ரோ ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. ஸோ அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் கூடவே பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங், ஒரு 5 ஸ்டார் வந்து கமெண்டில் வந்து பண்ணிடுங்க. பார்க்கலாம் நான் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்றத. அதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம போடலாம், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து போடுறேன். ஒரு வீடியோ நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ டாக்குமெண்ட் முடிஞ்சிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய 1 ஹவர் வீடியோ, 2 ஹவர் வீடியோ, 3 ஹவர் வீடியோ கூட இருக்கலாம். டாக்குமெண்ட் வீடியோ போடும்போது அந்த டாக்குமெண்ட் வீடியோவை எடுத்து பாருங்கள். ஸோ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயம் அதில் பேசுவேன். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீக் வரும். டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன விஷயம்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.